வெல்கம் டு PK Fun Vlogs. இனி நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அயங்குட்டி பாளையங்கள்ல லிவிங்ஸ்டனா இருக்க உமாமி ரெஸ்டாரண்ட் ஒரு மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட். இது ஒரு ஹலால் தான். கேரளா ரெஸ்டாரண்ட்டும் மட்டும் இல்லாம நம்ம தமிழ் டிஷ்ஷஸும் கிடைக்குது. உள்ள போயிட்டு நம்ம சாப்பிட்டு எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோல பார்ப்போம். ஹாய் ப்ரோ, உங்க பேர் என்ன? என்னோட பேர் தில்சுகர். இப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? ஆக்சுவலி நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு 3 இயரா இருக்கு. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க லட்சுமி நாராயணன் மெடிக்கல் காலேஜ் படிச்சிருக்கேன். நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் ஹைஜீனிக்கா ஃப்ரெஷ்ஷா ஃபுட் கூட இருக்காங்க. ஓகே, நம்ம ஓப்பனிங் டைம் காலையில 3 o'clock ஓப்பன் பண்ணோம். 3 o'clock to 6 o'clock வரைக்கும் டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான். ஓகே, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அதில் கேரளா ஸ்டைல் புட்டு இருக்கு. புட்டில் 5 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இட்லி, தோசை, பூரி அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கேரளா பிரியாணி இருக்கு, தமிழ்நாடு பிரியாணி இருக்கு, ஹைதராபாதி பிரியாணி இருக்கு, പിന്നെ மந்தியும் இருக்கு, പിന്നെ കേരള മീൽസ് இருக்கு, തമിഴ്നാട് ബിരിയാണി இருக்கு. ഇതിൽ ചിക്കന്, മട്ടന്, ഫിഷ്, പ്രോൺസ്, പിന്നെ പ്യൂർ വെജ്, പനീർ, മഷ്റൂം, கோபி இந்த 3 வெரைட்டிஸ் இருக்கு. அதுதான் மத்தியானம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தந்தூரி ஒரு 2 o'clock அப்புறம் தான். 2 o'clock அப்புறம் தான் தந்தூரி, அல்ஃபாம், கிரில்லு. ഇതിൽ തന്തൂരിയിൽ 2 വെറൈറ്റീസ് இருக்கு, ഷവായിൽ 3 வெரைட்டிஸ் இருக்கு, அல்ஃபாமில் 4 வெரைட்டிஸ் இருக்கு. நம்மளடுத்து கேரளா குசின் இருக்கு, தமிழ்நாடு குசின் இருக்கு, அரபிக் இருக்கு, சைனீஸ் இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நல்ல பேரே மல்டி குசைன். அதான் மல்டி குசின் வச்சிருக்கு. நைட் டைம்னா ரொம்ப ஃபேமஸான நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். நைட் டைம்ல கேரளா ஃபுட் இருக்கு. கேரளா பரோட்டா, அல்ஃபாம் அது நம்ம ஸ்பெஷலா போவாது. இந்த ஓபன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 6 months தான் இருக்கு. 6 months ஆகுது. சரி, இப்போ நாங்க நிறைய பயங்கர பசியில வந்திருக்கோம். உங்ககிட்ட மதியானம் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்கு, பட் ஃபேமஸான டிஷ்ஷஸ் எல்லாமே கொண்டு வாங்க. நாங்க அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்றோம். இன்னைக்கு ஒரு புட்டி டிஷ் எல்லாமே வந்துடுச்சு. நாங்க ஒண்ணா டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்றோம். ஆக்சுவலா வந்து இது வந்து பெப்பர் பார்பிக்யூ இல்ல, பெப்பர் அல்ஃபா. அப்புறம் வந்து இது வந்து செஸ்வான் பார்பிக்யூ. அப்புறம் வந்து இதுனா வந்து பட்டர் சிக்கன். அப்புறம் வந்து ஹைதராபாதி சிக்கன் கறி. அப்புறம் வந்து நம்ம மஷ்ரூம் நூடுல்ஸ், வெஜ்ஜிலும் இருக்கு மஷ்ரூம் நூடுல்ஸ். அப்புறம் வந்து பன்னீர் சில்லி. அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அப்புறம் வந்து ப்ரான் பிரியாணி ஒன்று வந்திருக்கு. அப்புறம் சிக்கன் பிரியாணி. அப்புறம் வந்து கிரில், சிக்கன் கிரில் ஒன்று ஆர்டர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன்றா நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபுல் வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி. நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணியோட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம், ஏன்னா நம்ம எல்லா டிஷ்ஷும் சாப்பிடணும். ஒரேடியாக சாப்பிட்டு முடிச்சா மற்ற நேரம் சாப்பிட முடியாது. அதனால என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே பைஸ், நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி எப்படி சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு லெக் பீஸோட வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பைட்டாவது நம்ம பிரியாணிலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு பைட்டோட சிக்கன்லாம் சாப்பிட்டா டெண்டராக நல்லாவே இருக்கு, நல்லா வெந்திருக்கு. ரைஸோட சேர்த்து வச்சுக்காம பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக, ஸ்பைசி அந்தளவுக்கு இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அவங்க கொடுத்த சிக்கன் கிரேவியும் வந்து பிரியாணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். சிக்கன் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெப்பர் பார்பிக்யூ எடுத்து சாப்பிடுவோம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? இது அப்படியே ஒரு பெரிய பைட்டாவே போயிடும். ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இந்த நம்ம ஊர் பார்பிக்யூ மாதிரினா வெறும் சுட்ட வச்சு தரது அது மாதிரினா இல்லை. இங்க அந்த கிரேவியா இருக்கட்டும் ஃபுல்லா வந்து அந்த சிக்கன்ல பரவி ஒரு மாதிரி டெலிஷியஸா இருக்கு. ஆமா, அவ்வளவா காரமா இல்ல, காரமான எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து செஸ்வான் பிபிக்யூ. இது ஆக்சுவலாக வந்து இது செஸ்வான் சாஸ்லாம் மேட் பண்ணி அந்த சாட்டே பண்ணி அந்த ஆனியன்ஸு அப்புறம் அந்த சாஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவங்க தராங்க. இது பார்பிக்யூ மாதிரி தான். பார்பிக்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க. செஸ்வானுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. செமையா காரம் இது, ஆனால் நல்லா தான். செஸ்வான்னாலே காரம் தான். சரி, இது ஒரு பெரிய பைட்டா போதும். இந்த செஸ்வான் ஜூஸ் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அந்த சிக்கனில் தான் எடுத்து கொடுக்குது அப்படியே நல்லா.
ஓகே அட்ரஸ் போவான். நெக்ஸ்ட் வந்து நானுக்கு வந்து பன்னீர் சில்லி கொடுத்துருக்காங்க. வெஜ் நம்ம கடைசியாக பார்த்துப்போம். நம்ம வந்து வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு பாத்தியா ஒட்டு போற பாத்தியா. கார்லிக் நானோட பட்டர் சிக்கன் எப்படி இருக்கு பார்ப்போம் காம்போ. பட்டர் சிக்கன் கிரீமியாக இருக்கு. ஏன்னா இன்னொன்று பைட்டு போயினே இருக்கு, அதால தான். இதே ஃபுல்லாக சாப்பிட்டாத. இல்ல நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா பேசிடுவேன், அதனால தான் பேசுறதே கிடையாது. பீஸ் வந்து செம்ம சாஃப்டா இருக்கு, டெண்டரா இருக்கு. இங்க வந்து பாருங்க, இங்க ஃபுல்லா டெண்டரா இருக்கு அப்படியே பீஸ்னா ஃபுல்லா. சரி, அடுத்து நம்ம ட்ரை பண்ண போறது வந்து ஸ்விஸ் தவா ஃப்ரை. ஃபிஷ்லாம் வந்தா இங்க நம்ம தான். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே? ஏன்னா ஃபிஷ் வந்து நான் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன், இவன் தான் சாப்பிடுவான். இது மஞ்சள் ஃபிஷ் மீன் நினைக்கிறேன். அந்த ஷேப்ல தான் அஞ்சரம் அஞ்சரம் இல்ல, இது வந்து பாறை நினைக்கிறேன். பாறை, பாறை மீன் அது. ஓகே, பாப்போம். முள்ளு அவ்வளோ இல்ல. பாறை மீன்ல முள்ளு இருக்கு. காரமா இருக்கா? காரம்லாம் இல்ல, கரெக்டா இருக்கு. லைட்டா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கு. சாப்பிடுவோம். தவா ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆக்சுவலாக வந்து நல்லா தவா ஃப்ரை என்ன பண்ணிடலாம், டீப் ஃப்ரைனா இல்லை, தவா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோவா ஃப்ரை பண்ணாம இல்லை, லைட்டா அவ்வளோவா ஃப்ரை பண்ண மாதிரினால தவா ஃப்ரை பண்ண பண்ணியிருக்காங்க. லைட்டா ராவா தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஹனி கார்லிக் சிக்கன் எப்படி இருக்கும். ஆக்சுவலாக ஹனி கார்லிக் சிக்கன் வந்து ஈக்குவலான அமௌண்ட்டில் ஹனியும் ஸ்வீட்னஸும் காரமும் சேர்ந்து சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த நான் கூட சேர்ந்து சாப்பிடலாம், ஒரு அல்டிமேட் காம்போ ஆகும். பார்பிக்யூ நேஷன்ல இருக்கிற ஹனி சிக்கன் மாதிரி இருக்கு. இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல்ல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா, வந்துட்டான்டா. அதே டேஸ்ட் அங்கேயும் சூப்பராக இருக்கும், இங்கே நல்லா இருக்கும். ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்குது. ஒரு சில இதில் வந்து ஹனி கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. இதை நீங்கள் வந்து கார்லிக் நானில் கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். ஆனால் என்னோட பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் தான். இது ஒரு பைட்ல அப்படியே ஸ்வீட்டா இருக்கு, அந்த பைட்ல பார்த்தா அப்படியே காரம் இருக்கு. இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். நான் தானே அந்த பொண்ணை காப்பாற்றணும், அதான சீன் சீக்வன்ஸ். அந்த ஸ்வீட்னஸ் தெரியுது, போக போக அந்த காரமும் தெரியுது, ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஹைதராபாத் சிக்கன் கறி. இது வந்து நம்ம ரைஸ்லையும் தொட்டு சாப்பிட்லாம், நம்ம நார்மல் கூட சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு பீஸு அந்த கிரேவினா எப்படி பார்ப்போம். பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப காரமாக அந்த மின்ட் ஃப்ளேவர்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இதில். அது ஹைதராபாத்ல அப்படிதான் இருக்கும், சொல்லாமே ஹைதராபாத் ஸ்டைலே இருக்கு. இந்த ஹைதராபாத் ஸ்டைலில் இருக்குது. இது நம்ம என்ன பண்ணுவோம்னா லைட்டாக ரைஸ் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ரைஸ் எடுங்க. அப்போ நான் அவாய்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே ரைஸும் இருக்குது. நம்ம ரைஸில் வந்து நம்ம ஹைதராபாத் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். பிளேட்டு கொஞ்சம் எதுவாக இருந்தால் தப்பான்னு வச்சுக்காதீங்க, ஏன்னா வந்து நிறையா இருக்குது, அந்தளவுக்கு டிஷ் இருக்குது அதிகமாக. நன்றி நன்றி நன்றி. எப்படி இருக்கு? சொன்ன மாதிரியே வந்து ரைஸுக்கு ஹெவி காம்போவாக இருக்குது. சிக்கன் ஹைதராபாதி சிக்கன் கறி. நீங்கள் இந்த மாதிரி டிஷ்னா ஆர்டர் பண்ணும்போது ரைஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டுங்க. ஆனால் ரைஸ் கம்மியாக சாப்பிடுங்க, ஏன்னா அதிக கலரிஸ் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். மலபார் மீன் குழம்பு, மலபார் மீன் குழம்பு வித் ரைஸ். இங்கே வந்து அவங்க ரைஸ் கூட வந்து சாம்பார், ரசம் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து வெஜ்ஜெல்லாம் இங்கே வைக்காதீங்க. இங்கே ரைஸ் கூட வந்து சிக்கன் 65 காம்போவும் தராங்க. எப்படி இருக்கு மீன் குழம்பு? லைட்டா, ஏன்னா வந்து அவங்க மலபார் ஸ்டைலில் ட்ரை நல்லா காரமாக சாப்பிடுவோம், ஒரு காரம் இல்லை அவ்வளோவா, ஒரு மாதிரி. நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன், அதனால அவாய்ட் பண்ணிட்டேன். உங்கள் ப்ரான் வந்து ஒரு மாதிரி, இது வந்து ஒரு மாதிரி ஹைதராபாத் ஸ்டைல்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து மசாலா அப்படியே இருக்கு.
ஏங்க அல்டிமேட்டா இருக்குங்க. சீரியஸா வந்து ப்ரான் பிரியாணிக்கு நான் வந்து ரேட்டிங் வந்து 9.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருக்கு. பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கிரேவினா வந்து ஹைதராபாத் ஸ்டைல் மாதிரி இருந்துச்சு. கேரளா வரும்னு சொல்றாங்க, நான் மோஸ்ட் ஹைதராபாத் ஸ்டைல். ஓகே கைஸ், அடுத்து நம்ம வந்து சில்லி பன்னீர் ஆர்டர் பண்ணிருக்கோம். வெஜ்ஜில் ஏதாச்சும் சொன்னோம்ல, ஆக்சுவலாக இது வந்து வெஜ்ஜு நான்வெஜ் டிஷ் கலந்த ஹோட்டல் தான். வெஜ்ஜில் வந்து சில்லி பன்னீர் சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுவோம். இதுவும் லைட்டாக வந்து அந்த ஸ்வீட் ப்ளஸ் காரம் சேர்ந்து ஒரு டிஷ்ஷுங்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. எப்படி இருக்குமோ ஓரளவு நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம் நூடுல்ஸ். இன்னொரு டிஷ் இருக்கு, மஷ்ரூம் நூடுல்ஸ். ஒரு மாதிரி சாப்ஸி மாதிரி இருக்கு. மஷ்ரூம் பீஸ் நல்லா இருக்கு. டிபிக்கல் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆத்தென்டிக் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஒன் லாஸ்ட் ஃபைனல் டிஷ் சிக்கன் லாலிபாப் முடிக்கிறோம். இருக்கதே மறந்துட்டோம். ஒன் லாஸ்ட் ஃபைனல் டிஷ். அதையும் போயிட்டு ஒருத்தர் கை விடாது பாருங்க. ஜூஸியாக இருக்குது. சீரியஸாக வந்து ஒரு வழியாக நம்ம எல்லா டிஷ்ஷுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாய்ஸ் எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியே போயிருக்காங்க. எல்லா டிஷ்ஷுமே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோட பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கார்லிக் நானோட பட்டர் சிக்கன் தான். அது ஃபஸ்ட்டு பர்சனல் ஃபேவரட், அது பிடிச்சிருச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரான் பிரியாணி, அது வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. தேர்டு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் வந்து எனக்கு அந்த மஷ்ரூம் நூடுல்ஸ் வந்து பக்காவாக இருந்துச்சு. அந்த வெஜ்ஜை சாப்பிட்றோமா அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. ஃபைனல் மற்றபடி வந்து பிரியாணி எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒரு நார்மலாக சாப்பிட்ற எல்லாருமே வந்து இங்கே வந்து சாப்பிட்லாம். குழந்தைங்க முதல்ல ஸ்பைசினஸ் அந்த அளவுக்கு தான் இருக்காது. அடிகார்லிக் சிக்கன் என்னோட பர்சனல் ஃபேவரட் தான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. என் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரோவோட அந்த உமாமி போண்டி இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி ப்ரோ கிட்ட காமிச்சிங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் ஒரு கூப்பனோ இல்லை ஆஃபரோ பண்ண கண்டிப்பாக இருக்கும். 10% ஆஃபர் கண்டிப்பாக கொடுக்கும். சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட like, share, subscribe, Panuka.